Hi students, welcome to our YouTube channel. பயிற்சி 1.5ல் 7வது கணக்கு எஃப் உறவு வந்து ஆர் டு ஆர்க்கு இருக்குது மற்றும் ஜின்ற உறவு வந்து ஆர் டு ஆர் இருக்குது. முறையே எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்னு, ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸின் அடுக்கு 4 என வரையறுக்கப்பட்டால் எஃப் ஜி ஆகியவை ஒன்றுக்கொன்றானதா மற்றும் எஃப்ஓஜி ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகுமா என ஆராய்க. ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது என்ன சொல்கிறாங்க, எஃப்பும் ஜியும் ஒன்றுக்கொன்றானதான்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் எஃப்ஓஜியும் ஒன்றுக்கொன்றானதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் ஒன். இப்போது எஃப் ஆஃப் எக்ஸுன்றது நமக்கு தெரியும், எக்ஸின் அடுக்கு 5. இப்போது எஃப் ஆஃப் ஒன்றுக்கொன்றான சார்பு அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டூ, அதாவது வந்து 1 ஈக்குவல் டு 2 அப்படின்னு வரும் எஃப் ஆஃப். அப்போ எக்ஸ் ஒன் இது எஃப்பும் பொதுவாக இருக்கா, அப்போ எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் டூ நமக்கு கிடைக்கணும் ஒன்றுக்கொன்றான சார்பு அப்படின்னா. அதனால் இப்போது எஃப் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு எக்ஸின் அடுக்கு 5 நமக்கு கொடுத்துட்டாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டூ என்க ஒன்றுக்கொன்றான சார்புனா இது ரெண்டும் சமமாக இருக்கணும்னு சொன்னோன்னா நம்ம மதிப்பு இருக்குல்ல எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு அதில் எக்ஸ் ஒன்னுன்னு போட்டிருக்காங்க, அதுக்கு பதிலாக எக்ஸ் ஒன். இப்போது இதில் எக்ஸ் ஒன் அடுக்கு 5 அப்படின்னு கிடைக்கும் நமக்கு. இது எக்ஸ் ஒன்க்குரியது. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் டூனா இங்கே இதுக்கு பதிலாக எக்ஸுக்கு பக்கத்தில் எக்ஸ் டூ அப்படின்னு போட்டிருக்காங்க, அப்போ இந்த இடத்துலையும் 2ன்னு வரும், அதாவது எக்ஸ் டூ அடுக்கு 5 அப்படின்னு வரும். இப்போது இதில் அடுக்கு 5 கேன்சல் ஆயிரும், அதனால் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் டூ அப்படின்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஒன் எக்ஸ் டூவும் சமம் அப்படின்னு வந்துருச்சு. அப்போ எஃப் ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகும். எஃப் வந்து ஒரு ஒன்றுக்கு ஒன்றான சார்புன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி ஜி ஆஃப் எக்ஸும் ஒன்றுக்கு ஒன்றான சார்பான்னு கண்டுபிடிக்கணும். இப்போது நமக்கு கணக்குப்படி என்ன தெரியணும்னா ஜி ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் டூ, இதுதான் ஒன்றுக்கு ஒன்றான சார்போட இது விதிமுறை. ஸோ இதுபடி நம்ம செய்யணும் அப்படின்னா ஜி ஆஃப் எக்ஸோட மதிப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க எக்ஸின் அடுக்கு 4. ஜி ஆஃப் எக்ஸ் ஒன் அப்படின்னா ஜி எக்ஸ் இருக்கிற இடத்துல கீழே 1 போடுறோம். அப்போ இந்த பக்கம் உள்ளதில் எக்ஸு இருக்கிற இடத்துல கீழே 1, எக்ஸின் அடுக்கு 4 எக்ஸ் ஒன் அடுக்கு 4 ஈக்குவல் டு எக்ஸ் டூ அடுக்கு 4 அப்படின்னு போட்டுடலாம். இந்த 4ம் கேன்சல் ஆகிடும். ஆனால் இது வந்து இரட்டைப்படையாக இருக்குது இல்லையா, இந்த 4 அப்படின்றது அது வந்து எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் டூன்னு கிடைக்கும். அதாவது எப்படின்னா இப்போது ரூட் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ரூட் 4 அப்படின்னு எடுத்தோன்னா 2 2 4 2 ஸ்கொயர்னு இருக்கா. இப்போது இந்த 4ன் அடுக்கு 4ன்னு இருந்துச்சுன்னா இந்த 4ஓட இது என்னென்னா 4 16. அப்போது 16ன்றது வந்து ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம். ஏன்னா இது வந்து இரட்டைப்படை அடுக்கு. ஒற்றைப்படை அடுக்காக இருந்தால் அது ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். இரட்டைப்படை அடுக்காக இருக்கும்போது அது ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம். அப்போது எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் டூ. அப்போ எப்படி கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் டூ அப்படின்னு ஒரு விடையும், அப்போ எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் டூ அப்படின்ற ஒரு விடையும் கிடைக்கும். எஃப் ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பு அல்ல, ஏன்னா எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் டூன்னு தான் கிடைக்கணும். நம்ம மைனஸ் எக்ஸ் டூன்னு ஒரு வேல்யூ வேறு கிடைக்கிது, இது கிடைக்கக்கூடாது. அதனால் இது மட்டும் தான் கிடைக்கணும், இதுவும் சேர்ந்து கிடைக்கிறதுனால இது ஒன்றுக்கொன்றான சார்பு அல்ல. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸின் அடுக்கு 5, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸின் அடுக்கு 4. இப்போ இது ரெண்டும் நமக்கு தெரியும். எஃப்ஓஜி ஒன்றுக்கொன்றான சார்பான்னு கேட்டிருக்கான். அப்போது எஃப்ஓஜி அப்படின்னா எஃப் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். மொதல் உள்ளதை அப்படியே வச்சுக்கணும், ரெண்டாவது உள்ளதுக்கு எக்ஸு போடணும். அப்போ எஃப் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம போடணும். இப்போ இந்த எஃபோட மதிப்பு நமக்கு இருக்கட்டும், ஜி ஆஃப் எக்ஸோட மதிப்பு நமக்கு தெரியும் எக்ஸின் அடுக்கு 4 அப்படின்னு. இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற இடத்துல எக்ஸின் அடுக்கு 4 இருக்குது.
இந்த எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸின் அடுக்கு 4 இருக்குது. ஏற்கனவே எக்ஸின் அடுக்கு 5 தான் எஃப் ஆஃப் எக்ஸு. அப்போ எக்ஸின் அடுக்கு 4 எக்ஸுக்கு பதிலாக அதோட அடுக்கு 5 இருக்கு இல்லையா எஃப் ஆஃப் எக்ஸில், அந்த 5ஐயும் போடணும். இப்போ 4 5 20 அப்படின்னு அர்த்தம். அப்போ எக்ஸின் அடுக்கு 20 தான் எஃப்ஓஜி ஆஃப் எக்ஸுன்னு கிடைக்கும். இதோட விடை இதுதான். அப்படி கிடைக்கும்போது எஃப்ஓஜி ஆஃப் x1 அப்படின்னா எஃப்ஓஜி ஆஃப் x2 அப்படின்றது சமம், ஈக்குவல் டு எஃப்ஓஜி ஆஃப் x2 என்க. அப்போது எக்ஸின் அடுக்கு x1 அடுக்கு 20 ஈக்குவல் டு x2 அடுக்கு 20 அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போது அடுக்கு வந்து இரட்டைப்படையாக இருக்குது. அப்போ x1 அடுக்கு வந்து கேன்சல் ஆகிடும். ஆனால் வந்து x1 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் x2 நமக்கு கிடைக்கும். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸாக கிடைக்கிறனால இது வந்து ஒன்றுக்கொன்றான சார்பு இருக்காது. ஏன்னா x1 ஈக்குவல் டு x2ன்னு ஒரு மதிப்பும் x1 ஈக்குவல் டு மைனஸ் x2 அப்படின்ற இன்னொரு மதிப்பும் நமக்கு கிடைக்கிது. இந்த மதிப்பு நமக்கு கிடைக்கக்கூடாது. அதனால இது ஒரே ஒரு மதிப்பு இது மட்டும் தான் கிடைக்கணும். இதுவும் சேர்ந்து கிடைக்கிறனால இது ஒன்றுக்கொன்றான சார்பு அல்ல.